பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த ஜெபிக்கலா நிகழ்ச்சியில் பங்கு பெற ரொம்ப உற்சாகமாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, இணைந்து ஜெபிக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம், ஆண்டவருக்கு சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. போகிற இடமெல்லாம் குடும்பமாக என்னை பார்க்கும்போது குட்டி பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இதான் மோகன் தாத்தான்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. பிள்ளைகளை கை கொடுக்குறாங்க. எப்படி என்ன தெரியும்னா, தவறாமல் ஜெபிக்கலமா நிகழ்ச்சி பார்க்குறாங்க, முழங்கால நின்று ஜெபிக்கிறாங்க. குட்டி பிள்ளைகளெல்லாம் ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, முதலாவது சில சாட்சிகளை நான் வாசித்த பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் ஜெபத்துக்காக காத்திருக்கிறீங்க. யாரோ சொன்னாங்கல்ல, இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார், இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், இயேசு உங்களுக்கு குழந்தை செல்வம் தருவார்னு யாரோ நண்பர்கள் சொன்னாங்க, சொந்தக்காரர் சொன்னாங்க, கூட வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. அதனால் நீங்களும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்குமான்னு உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உள்ள ஆண்டவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆண்டவர். ஒரு மதத்திற்குரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல. அவர் மதத்தை ஸ்தாபிக்கவும் இல்லை, மதத்தை பரப்புங்கள்னு சொல்லவும் இல்லை. அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால தான் சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறத நாமும் அழைக்கிறோம். சர்வலோகத்திலும் எல்லா பாஷைக்காரரும், எல்லா இன மக்களும், எந்த நாட்டுக்கு போனாலும் இயேசுவின் நாமத்தை துதிக்கிற ஜெபிக்கிற மக்களை நீங்கள் பார்க்க முடியும். என்னால் அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இது நம்ம கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க. இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்து தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் கவனமாக அந்த வார்த்தைகளை கேட்டு ஜெப நேரத்தில் ஜெபித்தால் போதும். என்னங்க, இந்த வீட்டில் ஒரு சிலுவை கூட இல்லை, ஒரு இயேசு கிறிஸ்து சிலை கூட இல்லை, எங்கே எதை பார்த்து நம்ம ஜெபிக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலையும் இருக்க மாட்டார், படத்திலையும் இருக்க மாட்டார், சிலையிலையும் இருக்க மாட்டார். அப்போ அவர் எங்கே தான் இருப்பாருன்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் தான் வாசம் பண்ணுவார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் உள்ளத்தில் வருவார். மற்றபடி நம்ம பக்கத்தில் அவர் இருப்பார். ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய வீடுகளிலே அவர் வாசம் பண்ணுவார். அவர் ஒரு குறிப்பிட்ட ரூமுகளை அடைச்சி வைக்க முடியாது, குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மூடி வச்சிட முடியாது. எங்கும் அவர் உலாவுகிற ஒரு ஆண்டவர் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறது பைபிளில் இருக்குது. அதன்படி நீங்கள் இப்போ கூடி வந்திருக்கீங்களா இயேசுவின் நாமத்தினால. அதனால் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் ஜெபித்தவுடன் அவருடைய தொடுதலை உணர முடியும். அவரை கண்ணால் பார்க்க முடியாது. அவர் ஆவியாக இருக்கிற தேவன் அல்லவா, பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர் அல்லவா. அப்போ உங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் ஜெபம் பண்ணினால் அவர் உங்களோடு பேசுவதை உணர முடியும், தொடுவதை உணர முடியும், உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வருவதை உணர முடியும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு பிசாசின் கிரியை விலகுவதை உணர முடியும், உங்களுக்குள்ள சந்தோஷம் வருவதை உணர முடியும். அப்படி அவருடைய பிரசன்னத்தை, தொடுதலை, அற்புதத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும். சரி, அதனால் நீங்கள் கவனமாக இந்த சாட்சிகளை முதல்ல கேளுங்க, அதன் பிறகு நாம் ஜெபிக்கலாம். பாருங்கள், ஒரு சகோதரர் டேனியல் திருநெல்வேலியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது பாருங்கள். எனக்கு வயது 54. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஆனாலும் நான் இயேசுவை மட்டும் பின்பற்றாமல் எல்லா தெய்வமும் ஒன்றுதான் என்ற நினைப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆலயத்திற்கு பெயரளவுக்கு போவேன், ஜெபிக்க மாட்டேன், ஜெபிக்க தெரியவும் தெரியாது. எனக்கு திருமணமான பின்பு விளையாட்டாக நண்பர்களுடன் ஆரம்பித்த குடிப்பழக்கம் நாளடைவில் என்னை அடிமையாக்கியது. ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பாதிப்பேன், 500 ரூபாய்க்கு குடித்து விடுவேன். இதனால் மனைவி பிள்ளைகளிடத்தில் அடிக்கடி சண்டை போடுவேன். குடும்பமே என்னை விட்டு பிரியும் ஒரு சூழ்நிலை வந்தது. இவ்வளவு நடந்தும் கூட எங்கள் சண்டைக்கு காரணமாயிருந்த குடிப்பழக்கத்தை என்னால் நிறுத்த முடியவில்லை.
எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன், பயனில்லை. இந்த சூழ்நிலையில்தான் 2020ஆம் ஆண்டில் ஊரடங்கு காலத்தில் தெரிந்த நபர் மூலமாக ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் பார்த்தேன். ஆனால் நாளடைவில் உங்கள் நிகழ்ச்சியின் மூலம் இயேசுவை பற்றி நன்கு நான் தெரிந்து கொண்டேன். குடிப்பழக்கத்திலிருந்து மனம் திரும்பியவர்களின் சாட்சிகளை நீங்கள் வாசிக்கும்போது எனக்கும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்தது. ஒவ்வொரு நாளும் போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் விடுதலையாக நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் ஜெபித்து வந்தேன். பெரிய ஆச்சரியம், ஒரே மாதத்தில் குடிப்பதையே நான் மறந்துவிடும்படிக்கு இயேசு செய்தார். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் வந்தது. ஜெபிக்கவே விரும்பாத நான் இப்பொழுது காலையில் 1 மணி நேரம், இரவில் 1 மணி நேரம் ஜெபம் செய்கிறேன். மேலும் என் வீட்டின் அருகே ஜெபக்கூடாரம் ஒன்று அமைத்து ஒரு சிலராக கூடி நாங்கள் சேர்ந்து ஜெபித்து வருகிறோம். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு குடும்பமாக நாங்கள் சொல்லி வருகிறோம். 20 வருட குடிப்பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என் வாழ்க்கையை மாற்றின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் 20 வருடம் குடிப்பழக்க அடிமைத்தனம். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் தொட ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி பாருங்கள், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாம். ஜெபக்கூடார அமைச்சு மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலை நாள். மதுபானம், போதை வஸ்துகள், சூதாட்டங்கள், ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்குல்ல, வெளியே சொல்ல முடியாத ஒரு பாவம் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்குல்ல, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அடுத்து பாருங்கள், சகோதரர் அலெக்ஸ் திருநெல்வேலியிலிருந்து அவங்களும் எழுதியிருக்கிறாங்க. நான் அரசு துறையில் வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்றேன். ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எனக்கு வர வேண்டிய பணி ஓய்வு நிலுவைத் தொகை வரவே இல்லை. ரிட்டையர்மெண்ட்டு காசு வரல, தரவே இல்லை. நான் எதிர்பார்த்த பணம் என் கைக்கு வராததால் மன உளைச்சலுக்கு உள்ளானேன். மற்றவர்களிடம் பேசுவதையே குறைத்து கொண்டேன். எப்பொழுதும் தனிமையில் இருக்கத்தான் விரும்பினேன். இரவு நேரங்களில் தூங்கி கொண்டிருக்கும் போது எனக்கு வரவேண்டிய பணத்தை பற்றி நினைத்து விட்டால் எனக்கு தூக்கமே போய்விடும். பாருங்கள், இது மாதிரி ரிட்டையர்ட் ஆன பிறகும் அரசாங்க அதிகாரிகள் என்ன மிஸ்டேக்குன்னு தெரில, நிறைய பேர் எப்படி கஷ்டப்படுறாங்க. ரிட்டையர்மெண்ட் பணம் வந்தால் தானே அவங்க குடும்பத்தில் பல காரியத்தை அவங்க திட்டம் பண்ணி வச்சுருப்பாங்க. இத்தனை வருஷம் உழைத்த உழைப்பு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் அது உண்மையாக செய்வதில்லை. அரசாங்க அதிகாரிகள், அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு, மன அழுத்தத்தை கொண்டு வந்து விட்டார். எனக்கு தூக்கமே போய்விடும். என்னுடைய துக்கம் பெரிதாக எனக்கு தோன்றியது. சில நேரங்களில் என் இருதயமே பாரமாய் அடைப்பது போன்று இருக்கும். எனக்கு மரண பயமே வந்துவிட்டது. இந்த தூக்கத்திலேயே எனக்கு சாவு வந்துவிடுமோ என்று கூட நினைத்து விட்டேன். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த மாதம் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்திருந்தேன். ஜெப வேளையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது என் பெயரை இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி என்னிடத்தில் பேசினார். என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்படியே நீங்கள் சொன்னீர்கள். அந்த நொடியே என்னுடைய மனபாரம், என் துக்கம் எல்லாம் என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன். உடனே எனக்கு ஒரு விடுதலை. சந்தோஷமாக வீடு திரும்பினேன். வீட்டில் எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தார். ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் ஒரு கடிதம் வந்திருக்கு. என்ன நடக்குது பாருங்கள். என்னுடைய பணம் முழுவதும் வந்து விடுவதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கவர்மெண்ட்லேருந்து பதில் வந்து விட்டார். என்னுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இயேசு என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். என் மனபாரம் மாறியது. என் துக்கத்தை மாற்றின இயேசுவுக்கு நன்றி ஆராதனை செய்கிறேன். உன்னுடைய பாரம், துக்கம், அதை வச்சு செத்து போயிடலாம், இறந்து போயிடலாம், அதுக்கு இடம் கொடுக்காருங்க. தற்கொலைலாம் பிரச்சனைக்கு முடிவல்ல. பிரச்சனை, எந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவரை கூப்பிடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான காரியம் செய்துட்டார் பார்த்தீங்களா. தடைகளை மாற்றி அவங்க வர வேண்டிய பணத்தை கிடைக்க செய்து விட்டார். இன்னொரு டாக்டர் முருகவேல், சென்னையிலிருந்து டாக்டர் முருகவேல், அவர் சொல்கிறார், நான் சென்னையில் டாக்டராக, சித்த மருத்துவர் டாக்டராக இருக்கிறேன். நான் சொந்தமாக கிளினிக்கும் வைத்திருக்கிறேன். நன்றாக இருந்த என்னுடைய அக்காவிற்கு, அவருடைய சகோதரிக்கு திடீரென்று நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது.
சுய நினைவையும் இழந்து விட்டார்கள். மதுரையில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் 15 நாட்களுக்கு மேலாக வைத்திருந்து முற்றிலும் நுரையீரல் செயல் இழந்து விட்டதாகவும், இன்னும் 2 நாளில் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்றும் சொல்லி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். 15 நாள் பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு அவங்களுடைய நுரையீரல் முடிந்து விட்டார். அவ்வளோதான், இனி காப்பாற்ற முடியாத மருத்துவத்தால் அந்த நுரையீரல் மரித்து விட்டதுன்னு சொல்லிட்டாங்க. முற்றிலும் செயல் இழந்து விட்டார். என் அக்கா மரித்து போய்விடுவார்கள் என்று தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நான் சென்னைக்கு என் அக்காவை வரவழைத்து ஜபத்தோடு என் அக்காவிற்கு சிகிச்சை ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் நடக்கும் ஆசீர்வாத உபவாச ஜப நேரலையை பார்த்து என் அக்காவிற்காக தொடர்ந்து ஜபம் செய்தும் வந்தேன். முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த என் அக்காவின் நுரையீரல் செயல்பட ஆரம்பித்தது. அவ்வளோதான், செயலற்று போச்சு, முடிந்தது 2 நாள் தான் சொல்லும்போது ஆண்டவர் மரித்து போன நுரையீரலை திரும்ப செயல்பட வைக்கிறார். அதுதான் இயேசுடைய வல்லமை. 2 மாதத்தில் என் அக்கா முழுவதும் குணமாகி நன்றாகிவிட்டார்கள். என் அக்காவிற்கு மட்டுமல்ல, என்னுடைய கிளினிக்கு வருகிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் நான் ஜெபித்து விட்டு தான் சிகிச்சை ஆரம்பித்து வருகிறேன். ஒரு டாக்டர் எழுதியிருக்கிறாங்க. அது என்னது, ஆசீர்வாத உபவாச ஜபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் இரவில் 7 மணிலேருந்து 8 மணி வரை ஆன்லைனில் நீங்கள் சோசியல் மீடியாவில் நம்முடைய கம்ஃபர்ட்டை சேனலில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். நேரடியாக 1 மணி நேர ஜபம், இது உபவாச ஜபம். இதில் ஆயிரக்கணக்கான பேர் இணைகிறாங்க. எங்களுக்கு வரக்கூடிய ஜபக்குறிப்பை சில சமயம் 20,000 ஜபக்குறிப்பு வருகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய ஆன்லைனில் 20,000த்துக்கு அதிகமான பேர் பார்த்து அதே டைமில் ஜெபிக்கிறாங்க. உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். வாரத்தில் 1 நாளாவது உணவை ஒதுக்கி ஆண்டவரை தாழ்த்தி ஜெபிப்பது. இயேசுவே சொன்னார், இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேறு ஒன்றினாலும் போகாது. அதனால் நிறைய பேருக்கு உதவி செய்வதற்கு இந்த ஜெபம் ஆரம்பித்து நடத்துகிறோம். அந்த நாள் இங்கேருந்து இயேசுடைய டீம் பாட்டு பாடுவாங்க. அப்புறம் சின்ன செய்தி ஒரு 15 நிமிஷம் சொல்லி ஜெபம் நடத்துவாங்க. அந்த வரக்கூடிய ஜெப குறிப்புகளை வைத்து இப்போ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு வேளை உணவையாவது ஒதுக்கி உபவாசத்தை ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தினால் நிறைய பேர் விடுதலை பெற்று சாட்சி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உபவாசம் பண்ணி நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெறலாம். அதுதான் ஆசீர்வாத உபவாச ஜெபம். வெள்ளிக்கிழமை இரவு 7லேருந்து 8 மணி வரை 1 மணி நேரம். நீங்கள் அதில் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து அந்த டைமில் நீங்கள் ஜெபிக்கலாம். 2 வேளை முடியலைன்னா 1 வேளை மதிய உணவை ஒதுக்கிட்டு உபவாசத்தை ஜெபிக்கலாம். உபவாசத்தை ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வரணும். இப்போ ஆயிரக்கணக்கான பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது சகோதரர் அருள் ராபின் கன்னியாகுமரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுவிட்டேன். 2007ஆம் வருடத்தில் நான் இராணுவத்தில் வேலை செய்த போது திடீரென முதுகில் வலி ஏற்பட்டது. ஆரம்பத்தில் வலி ஒரு சில நாட்கள் இருக்கும், அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வருடங்கள் ஆக ஆக வலியின் தாக்கம் அதிகமானது. 2019ஆம் வருடத்தில் என்னால் தாங்க முடியாத அளவிற்கு எனக்கு வலி வந்துவிட்டது. உட்கார்ந்தால் உடனே எழுந்திருக்க முடியாது, அதிக நேரம் நிற்க முடியாது, முதுகில் பயங்கரமாக வலி ஏற்படும், குனிந்து கனமான பொருட்களை தூக்க முடியாது. மருத்துவ சிகிச்சை எடுக்கும்போது ஓரளவிற்கு வலி குறையும், சில மணி நேரங்கள் கழித்து திரும்பவும் வலி வந்துவிடும். இவ்வாறு 19 வருடங்களாக முதுகு வலியால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை ஊரடங்கு காலத்தில் 2020ஆம் ஆண்டில் பார்க்க ஆரம்பித்தேன். 2020 ஜூலை மாதத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் நீங்கள் வியாதிப்பட்டவர்கள் வியாதி உள்ள இடத்தில் இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். நானும் தொடர்ந்து விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபித்து வந்தேன். ஒரு சில வாரங்களிலேயே வலி முற்றிலுமாக குறைந்து பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டேன். 2 வருடங்கள் கடந்தும் கூட இயேசு என்னை சுகபத்திரமாய் காத்து வரும். இந்த 2 வருஷமாக வலியே இல்லை. 19 வருஷமாக இருந்த வலி எண்ணெய் பூசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்ச உடனே போனது தான். 19 வருடத்திற்கு மேலாக இருந்த முதுகு வலியை என் விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்டு இருந்த இடம் தெரியாமல் காணாமற் போக பண்ணின இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, அவங்க ஜெபம்.
நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மோகன்லால் எனக்கா ஜெயிப்பான்னு எதிர்பார்க்காருங்க. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க ரொம்ப ஆவலோடு வந்து நிற்கிறேன். மகன் ஜெபிப்பானா, என் மகள் கேட்பாளான்னு அற்புதம் செய்யட்டும்னு சொல்லி. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார்ல, உங்களுக்காக சிலுவை சுமந்தார்ல, உங்கள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற ஒரு தகப்பன் தானே. ஏன் அவர்கிட்ட வாய் திறந்து கேட்கக்கூடாது? நீங்கள் ஜெபிக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆச்சரியமான மாற்றங்களே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், அடுத்து கடைசி ஒரு சகோதரி ஜெய ஷர்மி கன்னியாகுமரியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. 2020 எனக்கு திருமணமானது. 2 முறை கருத்தரித்தும் குழந்தை கருவிலேயே அபார்ஷன் ஆகிவிட்டது. என்ன காரணம் என்பதை ஸ்கேன் செய்து பார்த்தபோது கருப்பையில் இரத்தம் உறையும் தன்மை அதிகமாக இருக்கிறது என்றும் மேலும் கர்ப்பப்பையில் கட்டிகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் சொன்னார்கள். இந்த குறைபாடு காரணத்தினால்தான் குழந்தை கருவிலேயே அபார்ஷன் ஆனது என்பது தெரிய வந்தது. 2022 ஜூன் மாதம் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்காக நாங்கள் நேரடியாக நாலுமாவடிக்கு வந்தோம். அன்று விசுவாசத்தை குறித்ததான ஒரு தேவ செய்தியை நீங்கள் பேசினீர்கள். அந்த தேவ செய்தி எனக்காகவே பேசப்பட்டது போன்றே இருந்தது. கடைசி ஜெப வேளையில் கற்பத்தின் கனி இல்லாமல் ஒரு பிள்ளை வேண்டி விசேஷமாக ஜெபிக்கும்படி வந்திருப்பவர்களை முன்னே வர சொன்னீர்கள். நானும் முன் வரிசைக்கு வந்தேன். என் தலை மீது கை வைத்து எனக்காக பாரப்பட்டு நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் செய்தீர்கள். நான் விசுவாசத்தோடு ஜெபித்துவிட்டு அதே விசுவாசத்தோடு வீடு திரும்பினேன். என் குறைகள் எதையும் பாராமல் விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபம் செய்தேன். இயேசு என்னை அடுத்த மாதமே கர்ப்பம் தரிக்க செய்து 2023 பிப்ரவரி மாதத்தில் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார். என் குறைபாடு எதையும் நான் பார்க்காமல் என் விசுவாசத்தை மட்டும் அங்கீகரித்து இயேசு எனக்கு கொடுத்த கற்பத்தின் கனிக்காக இயேசுவை நான் வாழ்நாள் முழுவதும் துதித்து மகிழுவேன். அவங்க சூழ்நிலை பார்க்காம இயேசுடைய வல்லமை பார்த்து ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். அதே மாதிரி மருத்துவர்கள் இருக்கிற கண்டிஷனை சொல்லுவாங்க, தவறல்ல. அவங்க இந்த நிலைமை இவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே முடியாது, அவ்வளோதான். உடனே சோர்ந்து போயிடாதுங்க. டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க அவ்வளோதான்னு. இயேசு சொன்னாரா முடியாது, அவன் கற்பனையில் பல பிரச்சனை இருக்க மகளை என்னால் முடியாது அவ்வளோதான் அப்படின்னு இயேசு சொல்லுவாரா? எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர். பாருங்கள், மரித்து போன நுரையீரலை திரும்ப செயல்பட வைத்தவர். மரித்து போன சிறுநீரகத்தை செயல்பட வைத்திருக்கிறார். மரித்து போன இருதயத்தை செயல்பட வைத்திருக்கிறார். உங்களுக்கு செய்வார். இப்போ இன்னும் 2 சாட்சி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று சகோதரி ராதா திருப்பூரில் இருந்து அவங்களுக்கு 3 பிரச்சனை இருந்திருக்கு. எல்லாம் இந்த சாட்சியை நீங்கள் அவங்க வீடியோவில் அவங்க சொல்லும்போது கவனிங்க. 3 பிரச்சனை. ஒரு பிரச்சனை 13 வருஷம், ஒரு பிரச்சனை 8 வருஷம், ஒரு பிரச்சனை 2 வருஷம். எல்லாத்துக்கும் இயேசுன்ற நாமத்தில் பூரணமான விடுதலை. நீங்கள் அதை பாருங்களேன். ஒரே நாம அந்த பெயரை சொல்லி ஜெபிச்சா உடனே 3 காரியத்தில் விடுதலை. எப்படி நடந்தது அவங்க சொல்கிறத கவனிங்க. 3 பிரச்சனை, 13 வருஷம் நரம்பு பிரச்சனை, 8 வருஷம் முகவாரம் ஒரு பக்கம் இழுத்து கொள்ளும், 2 வருஷமாக அசுத்தாவி வீட்டில் நடமாடுற பயம், போராட்டம். ஒரே நாள் விசுவாசத்தோட கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, விடுதலை. அப்போ இந்த விடுதலை பெறணும்னா நாங்களும் 4 மாவடிக்கு தான் வரணுமா? காத்திருக்க வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல அங்கேயே விடுதலை. ஏன்னா அங்கே இயேசு இருக்கிறார் உங்கள் பக்கத்தில். நீங்கள் கூப்பிட்டா உடனே இயேசு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தவங்களுக்காக கை வைத்து ஜெபம் செய்யுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க பாதிக்கப்பட்டவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. சரி, அடுத்து சகோதரர் ஜேம்ஸ் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து சகோதரர் ஜேம்ஸ் அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்தது பாருங்க. நரகம் போன்ற ஒரு குடும்பம் வாழ்க்கை, ஒரு கணவன் குடிக்கிறதுனால குட்டி மோட்சமாக மாற்றிட்டார்ல. இதுக்கு தாங்க இயேசு வந்தாருங்க. இதுதான் இயேசு. எங்கள் மதத்தை பற்றி பேசினார். யாரை மதம் மாற சொன்னார்? மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். இது மாதிரி 1 2 நானே இங்கே ஆயிரக்கணக்கான பேருடைய சாட்சியை வாசித்திருக்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு கடவுள் நமக்கு தேவை தானே? நீங்கள் யோசிச்சிங்களா? அவர் இது கொண்டு வா, அது கொண்டு வா, அங்கே வா, இங்கே வா கூப்பிட்டாரா இயேசு? எனக்கு இது தான்னு கேட்டாரா? எல்லாம் இலவசம். பாவ மன்னிப்பு, பாவத்தின் விடுதலை, சுகம், விடுதலை எல்லாம் இயேசுகிட்ட இலவசம். என்னால் ஒரு வானத்தை பூமி உண்டாக்கின தேவன்
ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய காசு கேட்பாரா? கேட்க மாட்டார். அதனால தான் இயேசு நல்ல தகப்பன். உங்கள் குடும்பத்தில் அவரை கூப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய குடும்பம் குட்டி மோட்சமாய் மாறிடும். அந்த சின்ன பிள்ளை பாருங்கள் எவ்வளோ கண்ணீரோடு சொல்ல, இப்போ எங்கள் அப்பா நான் ரொம்ப நேசிக்கிறேன், குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்குது, நீ பார்த்தீங்களே கண்கூடாக. இவங்க உடுமலைப்பேட்டையில் இருக்கிறாங்க. இப்போ இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இயேசு சொல்கிறான். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததை நான் சொல்கிறேன், அவங்கவுங்களுக்கு செய்ததை சொல்கிறாங்க. இதில் மதமாற்றம் இல்லை, அநேகர் நன்மை பெறாங்கல்ல. இப்போ நான் அனுபவத்தை சொல்லி எவ்வளோ பேர் நன்மை பெற்று வர்றாங்கல்ல, ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டு அதுதானே நம்ம செய்கிறோம், அதுதானே நம்ம சொல்லுகிறோம். அதனால் இந்த நாளில் நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். 5 நிமிஷம்தான் டைம். முடிஞ்சால் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டெல்லாம் பழக்கம் இல்லைங்கன்னு சொன்னால் உட்கார்ந்து நீங்கள் கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து கொள்ளணும். கண்ணை திறந்துன்னா எண்ணம் சிதறும். எண்ணம் சிதறாமல் ஒரு மனமாக இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். இது மாதிரி குடி பழக்கம், பாவ பழக்கம், எனக்கு விடுதலை வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், பயத்தில் இந்த விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பக்கத்தில் குழந்தைகள், சிறு பிள்ளைகள் உங்கள் அப்பாவுக்காக ஜெபிக்கணுன்னா ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அவங்க தலையில் கை வைத்து இயேசுவே தொடுங்க, விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த குட்டி பிள்ளைகள் ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. மனைவிமார் அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபிங்க. குறை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபம் செய்யுங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து பார்க்குறீங்கல்ல, ஆஸ்பத்திரியில் உங்கள் பக்கத்தில் இயேசு வந்துட்டார். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிங்க, மரண கட்டுகள் மாறிடும், செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், லங்ஸு மரித்து போன லங்ஸை செயல்பட வச்சுட்டார்ல, நீங்களும் கை வைத்து ஜெபிங்க. எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அந்தந்த இடத்துல கை வைங்க. இப்போ ஜெபிக்கணும். இயேசுன்ற பேரை சொல்லணும். இயேசுவே தொடும், இயேசுவே சுகந்தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை கொடுங்க, பாவ மன்னிப்பை கொடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, சமாதானம் தாங்க. கேளுங்க. இயேசுவே இயேசுவே என் குடும்பத்துக்கும் நீங்கள் வாங்க, எங்கள் வீட்லேயும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்கள் குடும்பத்திலேயும் உங்களுடைய வெளிச்சம் வரட்டும், இந்த பிசாசின் இருள் எங்கள் வீட்டை விட்டு விலகட்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ நடமாடுற மாதிரி இருக்குது, அந்த இருள் கிரியை செய்யுது. இயேசுவே உங்களுடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். இயேசுவே நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, இந்த இருளெல்லாம் விரட்டுங்க, எங்கள் வீட்டையும் வெளிச்சமாக்குங்க, என் குடும்பத்தில் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசு குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிரசன்னம் இருக்கணும், எல்லாரும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், எங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய வெளிச்சம் வரணும். இப்போ ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் இப்போ லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதே நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்கட்டும், ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கட்டும், இருளின் ஆதிக்கங்கள் அழியட்டும், பாவ இருள் விலகட்டும், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், பில்லி சொன்னி வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், குடும்பங்கள் விடுதலை அடையட்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். எல்லாம் ஜெபிங்க. ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருவரும் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நாங்கள் பெற்றுக்கொண்டோம், விடுதலை பெற்றுக்கொண்டோம், சுகம் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கோடு அந்த பாவங்கள் விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம், நோய்கள் மறைந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம், வலிகள் வேதனைகள் மறைந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் உள்ள பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், வெளிச்சம் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்துட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.